ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, 2025க்கு எந்த மாதிரியான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து சேரும். உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலேஜஸோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சத்தியமங்கலத்தில் தான் இருக்குது. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிஎன்இஏ கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2702 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடாக இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னவெல்லாம் கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃபில் வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கூடிய டீட்டெயில்ஸையும் இந்த இயர் எந்த மாதிரியான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா ட்ரிபிள் இ, அதாவது டபுள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இதுக்கான ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 179, பிசி 176.5, பிசிஎம் 167, எம்பிசி 167, எஸ்சி 128, எஸ்சிஏ 132, எஸ்டி 125. ஓகேங்களா? ரேங்க் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் இந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரேங்க் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க் வந்த பிறகு நீங்கள் கட் ஆஃப் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரேங்க் வந்த பிறகு நீங்கள் ரேங்க் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 90% இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் 90% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஏஜி பிரான்ச் கோடு பார்த்தோம்னா ஏஜி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 165.5, பிசி 160, பிசிஎம்க்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. எம்பிசி பார்த்தீங்கன்னா 147.5, எஸ்சி 111, எஸ்சிஏ நாட் ஃபில்டு. ஓகேங்களா? ஒரு சீட் 2 சீட் கொடுத்துருப்பாங்க, பட் அது ஃபில் ஆகலை. ஓகேங்களா? நாட் ஃபில்டு. எஸ்டிக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஏஎல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 180.5, பிசி 179, பிசிஎம் 174, எம்பிசி 175, எஸ்சி 131.5, எஸ்சிஏ 127.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பயோடெக்னாலஜி. இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 173, பிசி 165.5, பிசிஎம் 155.5, எம்பிசி 153, எஸ்சி 107.5, எஸ்சிஏ 121, எஸ்டிக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ். இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 181 ஓப்பன் கேட்டகரி, 179 பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம்க்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. எம்பிசி 175.5, எஸ்சி 135.5, எஸ்சிஏ 132.5, எஸ்டி 104. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இங்கே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னோம்னா உங்களுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 187.5. ஓகேங்களா? 187.5, பிசி 184, பிசிஎம் 181, எம்பிசி 182.5, எஸ்சி 142.5, எஸ்சிஏ 115, எஸ்டி 112. ஓகேங்களா? ஸோ எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இங்கே ரொம்ப லோ கட் ஆஃப். ஓகேங்களா? மற்றபடி பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜை அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஈசி. இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184, 181.5 பிசி, 173.5 பிசிஎம், 176 எம்பிசி, 136 எஸ்சி, 139.5 எஸ்சிஏ, 119 எஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏடி இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 183, 181 பிசி, 173 பிசிஎம், 175.5 எம்பிசி, 132 எஸ்சி, 162 எஸ்சிஏ, 118 எஸ்டி. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இஎன்ஐக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 175.5, 174 பிசி, 172 பிசிஎம், 166 எம்பிசி, 118 எஸ்சி, 127 எஸ்சிஏ. எஸ்டிக்கான சீட் அலாட்மெண்ட்ஸ் இருக்கு, பட் ஃபில் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இது மேபி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தேர்ட் ரவுண்டு 3 ரவுண்டோட முடிவில் எடுக்கப்பட்ட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இது மேபி ஒரு வேளை இந்த காலேஜ் வந்து இந்த சீட் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பட் 3 ரவுண்டோட முடிவில் இந்த சீட் வந்து நாட் ஃபில்டு. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐடிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 184 ஓசி, 182 பிசி, 174.5 பிசிஎம், 176 எம்பிசி, 135.5 எஸ்சி, 111 எஸ்சிஏ, 134 எஸ்டி. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 171, பிசி 167.5, பிசிஎம் 161.5, எம்பிசி 160, எஸ்சி 122, எஸ்சிஏ 126.5, எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா. ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்செட் மெக்கட்ரானிக்ஸ் இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 173, 170 பிசி, 146 பிசிஎம், 165 எம்பிசி, 113 எஸ்சி. எஸ்சிஏ வந்து நாட் ஃபில்டு. ஓகேங்களா. எஸ்சிஏக்கு சீட் இருக்கு, பட் அது வந்து ஃபில் ஆகலை. ஒரு சீட் 2 சீட் இருந்திருக்கலாம், அது வந்து ஃபில் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா நாட் சீட், அந்த சீட் வந்து எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. அவங்களுக்கான இடஒதுக்கீடு மெக்கட்ரானிக்ஸ்க்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த நாட் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் சீட் இருக்காது. எஸ்சி எஸ்சிஏ இந்த மாதிரியான கம்யூனிட்டி, அதுவும் நமக்கு எஸ்சிஏ எஸ்டிக்கான கம்யூனிட்டிக்கான சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சீட் அல்லது 2 சீட் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சீட் தான் ஃபில் ஆகிருக்காதே தவிர எஸ்சிக்கு ஒரு 10 சீட் 15 சீட் இருந்து ஃபில் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. ஒரு சீட் அல்லது 2 சீட் இருந்திருக்கும், அது ஃபில் ஆகிருக்காது. மேபி அதுவுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து 3 ரவுண்டோடைய கட் ஆஃப் க்ளோசிங்கை வச்சு தான் நம்ம இந்த டேபிளை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரவுண்டோட முடிவில் எடுத்தது தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் மட்டும் ஃபில் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வேளை இது வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கலாம். ஓகேங்களா. அப்படி ஃபில் ஆகிருந்தாலும் இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120, 130 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.